வணக்கம். காலை வணக்கம். இந்த நல்ல வாய்ப்பினை நல்கிய இந்திரா காந்தி ஓப்பன் யூனிவர்சிட்டிக்கு மிக்க நன்றி. இன்றைய நமது பாடத்திட்டத்தின்படியாக சமூகவியல் கோட்பாடுகளில் முக்கியமாக கார்ல் மார்க்ஸ் அவரது தத்துவங்களும் அவருடைய காலத்தின் அவர் எவ்வாறு வாழ்ந்து வந்தார், அவருடைய கொள்கைகள், அவர் கோட்பாடுகள், அவர் நமக்காக விட்டு சென்ற பல அரிய கோட்பாடுகள், விஷயங்களை பற்றிய இந்த பாடத்தொகுப்பில் காணலாம். கார்ல் மார்க்ஸ் ஆனவர் கார்ல் மார்க்ஸ் 1818 1883களில் வாழ்ந்தவர். அதன்படி இவர் குறிப்பாக சொல்ல போனால் 20ஆம் நூற்றாண்டில் இணையற்ற ஒரு மாமனிதராக விளங்கியவர். இவர் விட்டு சென்ற கோட்பாடானது சமதர்ம கொள்கை தோற்றுவித்தார் என்று அனைவராலும் போற்றப்படுகிறவர். இவர் சார்ந்த பொருளாதார இவர் மிக பெரிய பொருளாதார வல்லுநர் மட்டுமின்றி உலக புகழ் பெற்ற புரட்சி இயக்கங்களை தோற்றுவித்து அதன்பார் பொருளாதாரம், தத்துவம், இலக்கியம் ஆகியவற்றில் மிகப்பெரிய ஆய்வுகளை கண்டவர். அதோடு அவரை குறிப்பாக சொல்லுமென்றால் இத்தியோப்பியன்ஸ் ஆஃப் எக்கனாமிக்ஸ், ஃபிலாசபி அண்ட் லிட்ரேச்சர் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ பொருளாதார, தத்துவ, இலக்கியத்தை மிக கவனமாக கையாண்டவர். இவர் 1848 பொதுவுடைமை அறிக்கை ஒன்றை சமர்ப்பிக்கிறார். அந்த சமர்ப்பிப்பு தான் அந்த கம்யூனிஸ்ட் மேனிஃபெஸ்ட். அதை வெளிக்கொண்டு வராரு. அந்த கொண்டு வரும்போது அதில் என்னன்னா தாஸ் கேபிட்டலை பற்றி மிக அருமையாக விளக்குறாரு 1867. அதை ஃபாலோ பண்ணி வரும்போது இவரது புகழ்பெற்ற படைப்புகள் இந்த ரெண்டும் தான். ஒன்று மிகச்சிறந்த படைப்புகளில் தலையாயமாக இதை சொல்லக்கூடிய ஒன்று இந்த கம்யூனிஸ்ட் மேனிஃபெஸ்டோ, அப்புறம் தாஸ் கேபிட்டல் இவரது மிகப்பெரிய படைப்புகள். அதோட இவர் முதலாளிகளோட சமூகத்தை, அதையும் பாட்டாளிகளோட சமூகத்தையும், முதலாளிகளோட சமூகத்தை பாட்டாளிகள் சமூகமாக மாற்றுறாரு. அப்போ அந்த மாற்றக்கூடிய காலகட்டங்களில் அவர்களுக்கு ஏற்பட்ட இடர்பாடுகள் மிகப்பெரிய அளவில் ஒரு சவால்களை எதிர்கொள்கிறாரு. அந்த அதில் மிக முக்கியமாக அவர் வலியுறுத்தக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, பாட்டாளிகள் ஒன்றுபடுதல். அந்த பாட்டாளிகள் ஒன்றுபடுவதன் குரலாக அந்த கொடுமைகளை தாம் தீர்த்து கொள்ளலாம், சமூக அநீதியை அழித்து விடலாம், சுரண்டல்களை ஒழித்து விடலாம். இதெல்லாம் அலாதி அவர் ஒரு மிகப்பெரிய நம்பிக்கை வச்சிருந்தாரு. பாட்டாளிகள் ஒன்றுபடணும். அந்த பாட்டாளிகள் ஒன்றுபட்டால் மட்டும்தான் கொடுமைகளை தீர்க்க முடியும். அந்த கொடுமைகள் அந்த காலகட்டங்களில் இருந்தது. சமூக அநீதிகள் இருந்தது. அந்த சமூக அநீதிகளை கண்டிப்பாக விரட்ட முடியும். சுரண்டல்கள் இருந்தது. அந்த சுரண்டல்களையும் நம்ம அந்த சுரண்டல்களிலிருந்து வெளிவர முடியும், சுரண்டல்களை தவிர்க்க முடியும் அப்படின்றத மிக உந்துதலாக செயல்பட்டு அதற்கு எதிரான பல குரல்களை கொடுத்து அதில் அவர் முக்கியமான வெற்றிகளையும் கண்டிருக்காரு. அவர் பாட்டாளிகளை எப்படி ஒன்றுபடுத்துறது, பாட்டாளிகள் எப்படி ஒன்றுபட செய்கிறது அப்படின்ற ஒரு பிலாசபிக்கல் தத்துவத்தை மக்களுக்கு விட்டு சென்றிருக்காரு. அதோடு மட்டும் இல்லாமல் முதலாளித்துவ அமைப்பானது, அந்த முதலாளித்துவ அமைப்புன்றது என்ன அப்படின்னு அவர் ரொம்ப தெளிவாக சொல்றாரு. ஏழை மக்களை பதவியிலிருந்து ஆற்றக்கூடிய ஒரு முறை தான் இந்த முதலாளித்துவ அமைப்பு. என்ன சொல்றாரு? ஏழை மக்களை பதவியிலிருந்து, என்ன பதவியாக இருந்தாலும் சரி, அந்த பதவியிலிருந்து அவங்கள அப்படியே அகற்றி விட்டு மற்ற ஒரு கேலி கூத்தான ஒரு செயல்களை செய்யக்கூடிய ஒன்று தான் முதலாளித்துவம் அப்படின்றது சொல்றாரு. அப்ப அந்த அகற்றக்கூடிய ஒரு முறையை எப்படி ஒரு கையாளு அப்படின்றாருன்னா, அதை அந்த முறையவே ஒரு கிரிட்டிசைஸ் பண்றாரு, கேலி செய்யறாரு. கேலி செஞ்சது மட்டுமின்றி ஒரு புதிய சமூக பொருளாதார அமைப்பை தோற்றுவிக்கிறார். அப்ப அதுக்கான மாற்று ஒன்று வேணும்ல. அந்த மாற்று என்னவா இருக்குது அப்படின்னா, புதிய சமூக பொருளாதார அமைப்பை சார்ந்த ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி அதன் மூலமாக அவருடைய பெயரு, எண்ணங்கள், அவருடைய பக்தர்கள் மட்டுமின்றி விரோதிகளையும் கூட உணர்ச்சி பூர்வமாக இவர் பக்கம் ஈர்க்கிறாரு. அப்ப சமூக பொருளாதார அந்த அமைப்பு சார்ந்த விஷயங்களை இவர் ஒரு குறிப்பிட்ட மக்களுக்கு இல்லாம எல்லாரும் மத்தியிலையும் அதை வெளிக்கொணர வச்சு, இவருடைய நண்பர்கள் மட்டும் இல்லாம அவருக்கு விரோதிகளா பார்க்கக்கூடிய ஒரு சிலரோட உணர்ச்சிகளையும் ஆக்கபூர்வமா ஆக்கி இவர் பக்கம் அப்படியே திசை திருப்புறாரு. அப்ப திசை திருப்பும் போது இந்த திசை திருப்ப பிரதிபலித்ததன் காரணமாக
இதுல என்ன வருது? லெனின், கார்ல் மார்க்ஸும் 2 பேரும் பொதுவுடைமை கொள்கையிலே தந்தை என கருதப்படுறாங்க. இதுல ஆக இவரு முக்கியமா சொல்லும்போது, லெனின் ஒரு காலகட்டத்தில மிகப்பெரிய அளவுல இருந்தாலும், கார்ல் மார்க்ஸோட தத்துவங்களும் அவரோட ஒன்றி போறதுனால, இவங்க 2 பேரையும் என்ன சொல்றாங்கன்னா, யார லெனினையும், கார்ல் மார்க்ஸ் 2 பேரையும் என்ன சொல்றாங்கன்னா, பொதுவுடைமை கொள்கை தந்தை, பொதுவுடைமை கொள்கையோட தந்தை அப்படின்றத ரொம்ப சிறப்பா கொண்டாடுறாங்க. அப்படி கொல்லும்போது இந்த கொள்கை விளக்கங்கள் என்னவா இருக்குன்னா, முதல்ல அ ஸ் அ சோவியத் ரஷ்யா. சோவியத் சோவியத் ரஷ்யாவிலும், அதுக்கு அடுத்து கிழக்கு ஐரோப்பிய நாடுகளிலும், இறுதியாக சீனாவிலும் இது பரவ சொல்லிக்குது. முதல்ல சோவியத் ரஷ்யாவுல இருந்தது. அடுத்த பக்கம் கிழக்கு ஐரோப்பிய நாடுகள்ல பரவ செய்து, இறுதியா கடைசி காலகட்டங்கள்ல சீனாவில இது பரவ செய்யுது. இந்த விஷயங்கள் ஒவ்வொரு காலகட்டங்களிலும் ஒவ்வொரு நாடு, ஒவ்வொரு தேசங்கள்லயும் பரவி வரும்போது, அப்ப பணித்துறையின் கருத்து தொகுதிகளாக அமைக்கப்பட்டது. இது இவரோட செயல்பாடுகள் எல்லாமே எந்தெந்த வேலைகள்ல, என்னென்ன வேலைப்பாடுகள்ல, என்னென்ன வேலைகள்ல எந்த மாரியான கருத்து தொகுதிகள் இருக்கணும், எந்த மாரியான கருத்து ஒற்றுமைகள் இருக்கணும், எந்த மாரியான கருத்துகள், கோட்பாடுகள் அமைக்கப்படணும்ன்றத ரொம்ப தெளிவா விரிவுரை சொல்லியிருக்கு. அப்ப அந்த வரலாற்ற விளக்குவதற்கு அ அ அ வளர்ந்து வரும் நாடுகளுக்கு முக்கியமா ஒரு பயனுள்ளதா இருந்தது. அப்ப அந்த வளர்ந்து வரும் நாடுகளுக்கு எந்த அளவுக்கு பயனுள்ளதா இருந்தது, இவரது கருத்து தொகுதிகள் அதிகமாக வலிமை உடையதாக இருந்ததுனால, அது ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இருந்ததுனால, இவர் பல வகைகள்ல அப்படியே விட்டு விடாம, பல நூல்களா படைக்கிறார். அப்ப இந்த நூற்றாண்டுல சமூகவியல்ல ஒரு கோட்பாடுகள கொண்டு வரும்போது, இந்த சமூகவியல்ல மார்க்சிஸின் செல்வாக்கு அதிகரித்து, ரொம்ப அதிகரிச்சுக்கிட்டே போகுது. அப்ப இவரோட கண்ட்ரோல் இல்லாம நல்லபடியா ஒரு மக்கள ஒரு வழிநடத்தி செல்லக்கூடிய ஒரு தொகுதிகளா இருக்கிறதுனால, அதுக்கடுத்து அவரோட அ செயல்பாடுகள் இவர் யாரு என்னன்னு அப்படி பார்க்க வரும்போது, இவரோட வாழ்க்கை வரலாற பார்க்கும்போது மிக ஒரு 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 ட்ராஜடியா இருந்தது. ரொம்ப ஒரு அ கடுமையான விஷயமா தான் இருந்திருக்குது. அப்போ பார்க்கும்போது அவரோட படைப்புகள் முதல்ல வரலாற பார்த்து, அதுக்கடுத்து அவர் படைப்ப பார்க்க போகும்போது, இவரோட வரலாறு என்று சொல்லப்போது, இவர் 1818ல மே மாதம் 5ஆம் தேதி ஜெர்மன்ல பிறக்கிறாரு. அப்போது அதற்கு பெயர் அந்த ஜெர்மனுக்கு பேர் என்ன வந்திருக்குன்னா, பிரஷ்யான்னு இருந்திருக்கு. அந்த பிரஷ்யாவுல அ அந்த அங்க தான் பிறக்கிறாரு. நயர்லாந்து மாகாணத்துல காப்லன்ஸ் நகர்ல, ட்ரீட் ஊர்ல ஹென்ரிக் மார்க்ஸ்க்கும், ஹென்ரியா மார்க்ஸுக்கும் மகனா பிறக்கிறாரு. ஹென்றி மார்க்ஸ்க்கும், ஹென்ரியட்டா அ அ மார்க்ஸுக்கும் மகனா பிறக்கிறார். ஆரம்பத்துல இவங்க ஒரு யூதர் மக்களா தான் இருந்திருக்காங்க. ஆரம்பத்துல எப்போ இவர் பிறக்கிற காலகட்டத்துல யூதர்களாக தான் இருந்திருக்காங்க. லேட்டர் ஸ்டேஜ் அதுக்கு அடுத்த காலகட்டத்தில மார்க்ஸோட ஒரு 6 வயசுக்கு பின்னாடி, அவர் என்ன செய்றாங்க, அரசியல் மற்றும் பொருளாதார காரணங்களுக்காக இவங்க கிறிஸ்தவ மதத்த தழுவ வேண்டிய சூழ்நிலை ஏற்படுது. அப்ப அந்த கிறிஸ்தவ மதத்த தழுவக்கூடிய காலகட்டங்கள் என்ன நடந்திருக்கு, அந்த இடம் பிரெஸ்டிய லூதன் திருச்சபையில இவங்க ஒரு உறுப்பினரா சேர்றாங்க. அதன் மூலமாக இவங்களோட ம அ அந்த கிறிஸ்தவ மார்க்கத்த தழுவி, அதன் மூலமாக இவங்கள அ பு வேற நிலைக்கு ரிலிஜியஸ் ஒரு 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 பைண்டிங்குள்ள வராங்க. அப்ப மார்க்சிஸ்டோட தந்தைய பார்க்கும்போது, அவரும் மிக பிறந்த ஒரு ஒரு கல்வியாளரா இருந்திருக்காரு. அப்ப தன்னுடைய மதச்சார்பற்ற கல்வியல் தத்துவங்கள் மூலமா, அதுல என்ன பண்ணியிருக்கான்னா, லைப்னிட்ஸ், வால்டர் அண்ட் காண்ட், அப்புறம் லெஸ்ஸிஸ் அப்படின்ற இந்த மாதிரியான விஷயங்களுக்குள்ள வரும்போது, இவங்கெல்லாம் அவரோட மாணவர்கள். யாரு? மார்க்சிஸ்டோட தந்தை, அவரோட மாணவர்களா வரும்போது, இதோட இந்த கருத்துக்கள் இவருக்கு ரொம்ப ஆழமா பதிஞ்சதுனால, கிரேக்க, ஜெர்மன் இலக்கியங்கள்ல தம் மகனுக்கு ஒரு கற்றுக் குடுக்கணும் அப்படின்றத மார்க்சிசனோட தந்தையும் இந்த இந்த மாணவர்களோட சேர்த்து இவங்களுக்கு சொல்லிக் குடுக்குறாங்க. அப்ப இவங்களுக்கு இந்த மார்க்சிஸ்டோட தந்தையோட கீழ இருந்தவங்களோட, அவங்களோட ஆசிரியர்களோட, அவரோட இவரும் என்ன செய்றாங்க, கலந்துகிட்டு கிரேக்க, ஜெர்மன் கிரேக் அண்ட் ஜெர்மன் இலக்கியங்கள்ல மிகப்பெரிய ஒரு தாக்கத்த ஏற்படுத்தணும் தன்னோட மகனுக்கு அப்படின்றதுக்காக, இவர் மார்க்சிஸ்டோட தந்தை செஞ்சு இவருக்கு ஒரு தாக்கத்த ஏற்படுத்தாங்க. அதன்படி ட்ரீர் அதாவது ட்ரீர் ஜிம்னேசியர் அப்படின்று சொல்லக்கூடிய கல்விய முடிக்கிறாரு. அப்ப அந்த கல்விய முடித்த பிறகு என்ன செய்றான்னா, பான் பல்கலைக்கழகத்துல அ தன்னோட 17வது வயதுல சட்டப்புலத்துல போய் சேர்றாரு. எப்போ ட்ரீட் ஜிம்னேரியர் அப்படின்ற ஒரு கல்வி இதுல சேர்ந்து, அதன் மூலமா என்ன செய்றாரு, பான் பல்கலைக்கழகத்துல தன்னோட 17வது வயசுல சட்டம் பயில்வதற்காக சட்டப்புலத்துல போய் சேர்றாரு.
அங்க அப்போ அந்த படிச்சுக்கிட்டு இருக்கும்போது அப்ப ஏற்படக்கூடிய ஒரு அவருக்கு தொழில்ல ஒரு திருப்புமுனை ஏற்படுத்தி, அந்த தொழில்ல அந்த படிக்கக்கூடிய காலகட்டத்திலேயே ஒரு தொழில் ரீதியா ஒரு திருப்புமுனை ஏற்பட்டு, பெர்லின் பல்கலைக்கழகத்தில வந்து என்ன செய்றாரு, அங்க வந்து ஜெகல் அங்க வந்து என்ன செய்றாரு, அங்க வந்து அந்த பெர்லின் பல்கலைக்கழகத்துக்கு வராரு. அப்ப அந்த பெர்லின் பல்கலைக்கழகத்தில வரும்போது, ஜேகல்ல வந்து இறந்துருவாரு. ஜேகல்ன்றது இறந்தவரும் அந்த பாடத்திட்டத்துக்குள்ள வரும்போது சொல்ல முடியும். அப்ப ஜேகல் இறந்து விட்ட பொழுதுனா, அவர் என்ன செய்றாரு, அவரோட சிந்தனைகள் வேற மாரி மேலோங்கி இன்னும் அதிகபட்சமா வேரூன்றி மேலோங்கி இருக்குது. அப்ப கேகனோட சிந்தனைகளால கவரப்பட்டு இவர் என்ன செய்றார் மறுபடியும் கேகனோட சிந்தனைகளால மிகவும் ஒரு கவரப்பட்டு, அப்ப என்ன செய்றாரு, மார்க்ஸ் வந்து சட்டப்படிப்ப தவிர்க்கிறாரு. அப்ப சட்டத்துல மூலமா நம்ம என்ன செஞ்சிட முடியும்? சட்டமத்த கற்றாலுமே வந்து நம்மளால மற்ற தத்துவங்கள ஒண்ணும் செஞ்சிட முடியாதுன்றதுக்காக, சட்டப்படிப்ப தவிர்த்துட்டு, மறுபடியும் இவரு பிலாசபி தத்துவத்துறைக்குள்ள போறாரு. அப்ப அந்த 17 வயசுல சட்டத்துக்குள்ள போறாரு. அதுலருந்து அப்படியே மறுபடியும் வராரு. அவரு அந்த ப பொருளாதார திருப்புமுனைகள்னால வெளியில வராரு. தொழில் திருப்புமுனையா வெளிய வராரு. அந்த சட்டத்த வந்து சரியா படிக்க முடியாம அத விட்டு தவிர்த்துட்டு, மறுபடியும் என்ன செய்றாரு? பிலாசபிக்குள்ள வராரு. இந்த பிலாசபிக்குள்ள வரும்போது என்ன செய்றாரு? 1841ல டிஃபரன்ஸ் பிட்வீன் த நேச்சுரல் பிலாசபி ஆஃப் டாக்ட்ரின் அண்ட் எபிக்கஸ். அப்ப இந்த இந்த இது 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 இந்த இது ஒரு மிகப்பெரிய எழுச்சியூட்டக்கூடிய ஒரு டைட்டில். அது இதோட ஒரு தலைப்பு. இந்த தலைப்புல டாக்டர் பட்டம் பெறுறாரு. அப்ப இவருக்கு வந்து என்ன செய்றாருங்க, டிஃபரன்ஸ் அவரோட டாக்டர் பட்டத்தோட டைட்டில் என்னன்னா, டிஃபரன்ஸ் பிட்வீன் த நேச்சுரல் பிலாசபி ஆஃப் டாக்ட்ரின் அண்ட் எபிகரஸ். அப்ப எபிகரஸ் அப்படின்னா என்ன சொல்லணும்னா, எழுச்சி ஊட்டக்கூடியது. மிகப்பெரிய ஒரு வலிமையான எழுச்சி ஊட்டக்கூடிய ஒரு 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 தத்துவத்த இவரு பிரசன்ட் பண்ணனால, ஒரு கோட்பாட வெளிய கொண்டு வந்ததுனால, அவங்களுக்கு என்ன வருதுன்னா, அவருக்கு வந்து ஒரு டாக்டர் பட்டம் குடுக்குறாங்க. இந்த தலைப்புல தான் அவருக்கு டாக்டர் பட்டமே வழங்கப்படுது. அப்ப அந்த டாக்டர் பட்டத்து மூலமா அவருக்கு என்ன ஒரு உந்துதல் கிடைக்குது? அவரது புரட்சிகரமான நாத்திக கருத்துக்களை காரணமா வச்சு, அவருக்கு விரிவுரையாள அவர் நல்ல ஒரு பெரிய ஒரு அறிவுஜீவியா இருந்தாலும், இவரது புரட்சிகரமான தத்துவங்களும், இவரோட ஒரு நாத்திக கருத்துக்களும் அ ம மே மேலோங்கி இருந்தனால, இவருக்கு கிடைக்க வேண்டிய அந்த விரிவுரையாளர், அந்த லெக்சர்ஷிப், அந்த லெக்சரர் பொசிஷன் வந்து மறுக்கப்படுது. ஆக அந்த மறுக்கப்பட்ட பொழுதுனா, இத வந்து ஒரு துச்சமா நெனச்சுட்டு அடுத்த கட்டத்துக்கு என்னாவ போறாருன்னா, ரேட்டர் ஸ்டேஜ் ரெஹின்சி, ரெஹின்சி ஜேடாங். அப்ப என்னன்னு சொன்னோம்னா, ரெயின்சே ஸ்டேடாங் அப்படின்ற புரட்சிகர ஒரு பத்திரிக்கையில அந்த பத்திரிக்கையோட தலைப்பு, அந்த பத்திரிக்கையோட நேம் என்ன அப்படின்னா, ரெயின்சே ஜிரிங்டாங். ரெயின்சே செரிங்டாங். அந்த புரட்சிகர பத்திரிக்கையில இவர் தலைமை பதிப்பாளராக பொறுப்பேற்கிறாரு. அப்ப அந்த ஒரு பத்திரிகை நடத்துறவங்க இவர தலைமை பொறுப்பாளரா நியமிக்கும்போது, இவர் ஒரு சிறப்பா செயல்படுறாரு. அதுக்கு அடுத்த காலகட்டங்கள்ல இவருக்கு என்ன செய்றாங்கன்னா, சில சொந்த இடத்திற்கு போகணும் அப்படின்ற ஒரு ஆர்வம் ஏற்படுது. இவரு ஒரு வருஷம் நம்ம இங்க உட்கார்ந்து, இங்க வேலை செஞ்சு இவ்வளவு இதுல செய்யும்போது, இந்த மாரியான நம்ம கருத்துக்கள வெளிப்படையாகவும், ஒரு தைரியமாகவும் சொல்லக்கூடிய சில இடத்துங்கள்ல இடர்பாடுகள் ஏற்படணும்னே, அப்ப நம்ம இருக்கக்கூடிய நம்ம சொந்த இடத்துல போய் இந்த மாரி நம்மளோட புரட்சிகரமான செயல்களையும், ஒரு புரட்சிகரமான ஒரு கருத்துக்களையும் நம்ம தெளிவா சொல்ல முடியும் அப்படின்னு அவரு நம்பிக்கை ஏற்படுத்தி, அவருக்குள்ளேயே நம்பிக்கை ஏற்படுத்திக்கிட்டு, அப்ப என்ன செய்றாரு, அவர் சொந்த இடத்துக்கு போறாரு. அப்ப சொந்த இடத்துக்கு போகும்போது, ஒரு புரட்சிகர பதிப்பகத்துல பதிப்பாளராகத்தான் சேர்றாரு. அங்கேயும் ஒரு பதிப்பகத்துல தான் போய் சேர்றாரு. அங்க ஒரு புரட்சிகர பதிப்பகத்துல ஒரு பதிப்பாளரா போய் சேர்றாரு. இது இது இந்த பதிப்பகம் வந்து என்னவா செயல்படுதுன்னா, இதுல என்ன கருத்துக்கள் தெளிவா வெளிக்கொணரப்படுது. தெளிவான கருத்துக்கள எப்படி சொல்றாங்கன்னா, எதன் மூலமா சொல்றாங்கன்னா, இது எத பற்றிய கருத்துக்கள சொல்றாங்கன்னா, வளரும் விவசாயிகளை பற்றிய அந்த அவங்களோட உரிமை, அவரோட வாழ்வியல், அந்த இத பற்றிய சொல்லப்படுது. இவருக்கு ஏன் இந்த பத்திரிக்கை மேல ஒரு ஈடுபாடு ஏற்பட்டு அப்டின்னா, இந்த எந்த இதுல வளரும் விவசாயத்த பற்றிய ஒரு மக்களோட அ மக்கள பற்றிய சொல்லக்கூடிய ஒரு புரட்சிகர இயக்கங்கள், அந்த புரட்சிகர இயக்கங்கள் மூலமாக ஏற்பட்ட ஒரு பதிப்பகம். அந்த பதிப்பகத்துல ஏன் இவருக்கு ஏன் ஈடுபடுதுன்னா, இவங்கள பற்றிய விஷயங்கள எல்லாத்தையும் அந்த பத்திரிக்கைக்காக சேகரிக்கும்போது, உரிமை இருந்த போதெல்லாம் அவங்களுக்கு ஒரு மரத்த அந்த காலகட்டங்கள்ல அவங்க இருந்த காலகட்டங்கள்ல மரத்த
வெட்டலாம். மரத்த வளர்க்கிறவன் மரத்த வெட்டிக்கலாம்ன்ற அந்த ஒரு காலகட்டங்கள் இருந்தபோது, அப்படி ஒரு உரிமைகள் இருந்தபோதும், மரத்த வந்து வெட்டக்கூடிய உரிமைகள் இருந்த போதிலும், அவங்கள என்ன செய்றாங்கன்னா, மரத்தை திருடியவர்கள் அப்படின்னு சுட்டப்படுறாங்க. அப்ப மரத்தை திருடியதற்காக தண்டிக்கப்பட்ட ஏழை மக்கள். அவங்களோட மரங்கள், அவங்க மரங்களவே வெட்டக்கூடாதுன்னு அவங்க நினைக்கிறாங்க. ஏனைய அரசாங்கம் நினைக்குது. ஆனா அவங்களுக்கு வெட்டுறதுக்கு உரிமை இருக்குது. அந்த வெட்டுற உரிமைய வந்து வெட்டக்கூடாதுன்னு சொல்லி, அவங்கள மரத்தை திருடியவர்கள் என்று தண்டிக்கிறாங்க. அந்த மரத்த திருடியவர்கள் தண்டிக்கப்பட்ட ஏழை மக்கள பற்றிய கருத்துரைகள வந்து வெளிக்கொணர்வு வரணும். அந்த வெளிக்கொணர்றதுக்காக அந்த புரட்சிகர பதிப்பகத்துல இவரு பதிப்பாளர செய்றாரு. செ வெளிய அதுல பணியாற்றுறாரு. அந்த பத்திரிகை மூலமாக இவரோட கருத்துக்கள தெள்ளத் தெளிவா வெளிய கொண்டு வராரு. இவரு புரட்சிகரமான வெளியீட்டால என்ன ஆச்சுன்னா, அவரோட இதழ்கள் எல்லாமே தடை செய்யப்படுது. இந்த மக்கள பற்றிய மரத்த திருடியவர்கள், மற்ற இந்த மரத்த விஷம் வளர்த்தவங்க, அவங்களுக்கு அந்த புரட்சிகரமான விஷயங்கள சொல்றவங்க, இதெல்லாம் அதுல ரொம்ப ஆழமா அதுல அந்த அந்த பதிப்புல எழுதுனதுனால, இந்த பதிப்பகமும், இந்த இந்த இதழும் அப்படியே தடை செய்யப்படுது. அப்ப இந்த தடை செய்யப்பட்ட உடனே, அவரு ஆட்டோமேட்டிக்கா என்னவா ஆகுறாருன்னா, கடைசில வேலை இழந்துறாரு. தனக்கு வேலையே இல்ல அப்படின்ற ஒரு சூழ்நிலை ஏற்படும்போது, அ 1843ல 1843ல ஏப்ரல்ல ஜென்னி வேன் ஜென்னி வேன் ஜென்னி வேன் வெஸ்ட்பாலன் அதான் ஜென்னின்றது அவரோட ஒய்ஃப். அத கல்யாணம் பண்றாரு. அப்ப இந்த ஜென்னி வேன் வெஸ்ட்பாலன் அப்படின்ற ஒரு பெண்மணிய இவரு திருமணம் பண்றாரு. மணம் செய்றாரு. அப்ப அந்த மணம் செய்யும்போது என்ன ஆகுதுன்னா, பேட் கவ் கேட்ச் பேட் கிரினன்ஸ் அப்படின்ற அந்த இடத்துல சில நாட்கள் அங்க காலத்த கழிக்கிறாரு. ஏன்னா வேலை இல்ல. ஜென்னிய கல்யாணம் முடிச்சுட்டாரு. அப்ப முடிச்ச உடனே வேற எங்கேயாவது வேலைக்கு போன்ற காலகட்டங்கள்ல, வேலை இப்போதைக்கு இல்லாத காலகட்டங்கள்ல அவர் என்ன செய்றாரு, பேட் கிரின்ஸ்நாத்ல வந்து ஒரு சில காலங்கள் அங்க இருக்காரு. அப்பொழுது என்ன ஆகுதுன்னா, கார்ல் மார்க்ஸ் என்ன செய்றார்ன்னா, மான்டிக் மாதம் மான்டிகுயின் மான்டிகுயின் அதுல மான்டிகுயின்ற ஒரு தத்துவம் இதுக்குள்ள வராரு. அப்ப ஸ்பிரிட் ஆஃப் தி லா மான்டிகுயின் ஸ்பிரிட் ஆஃப் லா அதுல ரஷ்யா அந்த சோசியல் கான்ட்ராக்ட் போன்ற நூத்துக்கணக்கான அதாவது ஸ்பிரிட் ஆஃப் லா, சோசியல் கான்ட்ராக்ட் இந்த மாதிரியான ஒரு நூத்துக்கணக்கான புத்தகங்கள் சும்மா அவரு வேலை இல்லைன்னு இல்லாம, அந்த நூத்துக்கணக்கான நூல்கள வந்து படிக்கிறாரு. அப்ப படிக்கும்போது இவருக்கு ஐடியாலஜிக்கலா மிகப்பெரிய ஒரு தாக்கங்கள் ஏற்படுது. அந்த தாக்கங்கள் ஏற்படுத்தும்போது என்ன வருதுன்னா, ஜெர்மனியில போய் வேலை கிடைக்கும் அப்படின்றதால ஜெர்மனிக்கு அவரு கிளம்புறாரு. அப்ப ஜெர்மனியில வேலை கிடைக்கும் என்ற நம்பிக்கையில இறங்கும்போது, அங்க போகும்போது 1843ல தன்னுடைய மனைவியுடன பிரான்சிற்கே போறாரு. பிரான்சுக்கு போகும்போது, அந்த பிரான்ஸ்ல இருந்துட்டு இருக்கும்போது, பாரிஸ்ல என்ன செய்றாரு, பாரிஸ்ல ப்ரூதான், அ லூயி, ப்ரீயர், அப்புறம் செயின்ட் சைமன் இவங்கள இந்த இப்படிப்பட்ட எழுத்தாளர்களோட நூல்கள படிச்சு, படிச்சு என்ன ஆகுறாரு, ரொம்ப மிகப்பெரிய அளவுல கவரப்படுறாரு. அப்ப இவருக்கு கருத்தியல் ரீதியா இந்த ப்ரூதான், அப்புறம் வந்து லூயிஸ், அப்புறம் ஃபோரியர், அப்புறம் சைமன் இவங்களோட புத்தகங்கள படிச்சு ஈர்க்கப்பட்டதுனால, என்ன செய்றாருன்னா, அவர் லேட்டர் ஸ்டேஜ்ல அதுக்கு அடுத்த வரக்கூடிய காலகட்டங்கள்ல, நாடு கடத்தப்பட்ட ரஷ்ய புரட்சியாளர்களோட இவருக்கு ஒரு தொடர்பு ஏற்படுது. அதாவது அதிலும் குறிப்பா புரட்சிகள்ல ஈடுபட்டு அவங்கள வந்து ரஷ்ய நாடே வந்து நாடு கடத்திருச்சு. அந்த நாடு கடத்தப்பட்ட அந்த ரஷ்ய புரட்சியாளர்களோட இவருக்கு ஒரு தொடர்பு ஏற்படுது. அப்ப தொடர்புபடுத்தப்பட்ட காலகட்டங்கள் எதுனா, ஜெர்மானிய சமதர்ம கொள்கைவாதிகளோட அவங்களோடையும் இவருக்கு தொடர்பு ஏற்படுது. அப்ப ரஷ்ய புரட்சிகர மக்கள், அதோட ஜெர்மனிய சமதர்ம கொள்கைவாதிகள் இவங்க 2 பேரோடையும் நல்ல ஒரு இணக்கமான தொடர்பு ஏற்படுறதுனால, மார்க்ஸ் என்ன ஒரு திகழப்படுறாரு. மார்க்ஸ் என்ன அடுத்த கட்டத்த திட்டமிடுறாருன்னா, ஒரு சமதர்ம கொள்கைவாதியா மாறணும். ஒரு சமதர்ம கொள்கைவாதியா மாறணும் அப்டின்ட்டு தன்னைத்தானே ஒரு செதுக்கிக்கிறாரு. அப்ப அது தன்னைத்தானே செதுக்கிப்பட்ட சூழல்ல என்னவா ஆகுறாருன்னா, டட்ச் பிரான்சிஸ் ஹெப்ரான் என்ற பத்திரிகைய வெளியிடுறார். என்னது? டெட்ஸ் பிரான்சிசி ஜெக்ரபாக் அப்படின்ற அந்த பத்திரிகைய வெளியிடுறாரு. அந்த பத்திரிகையில அதுக்கு பிறகு அந்த பத்திரிகை மூலமா மக்களுக்கு என்ன மாரியான விஷயங்கள வெளியில ரொம்ப தெளிவா கொண்டு வரார்ன்னா, இதுக்கு பிறகு வரக்கூடிய விஷயங்கள்ல பிரித்தானியாவுல வந்து என்ன செய்றாரு, வாட் இஸ் ப்ராப்பர்ட்டி? வாட் இஸ் ப்ராப்பர்ட்டி?
அப்ப அந்த வாட் இஸ் ப்ராப்பர்ட்டி என்ற நூல படித்து பெரிதும் கவரப்பட்ட நிலையில, இவர் நேரா வந்து யாரு பிரித்தானிய மக்கள் வந்து இவர நேர்ல வந்து சந்தித்து அவருடைய நண்பரானாங்க. அப்ப இவர் போய் அவங்க அந்த அவங்களோட பிரித்தானியாவுல வந்து அவங்களோட நண்பர்களா ஆயி, அந்த பிரித்தான மக்களோட ரொம்ப நெருக்கத்துல ஏற்பட்டதோட அவருடைய மிசரி ஆஃப் பிலாசபி. அப்ப மிசரி ஆஃப் பிலாசபி என்ற நூல்ல ரிகார்டோவோட அந்த பொருளாதார தொடர்கள அ ரொம்ப தெளிவா, ரொம்ப ஆராய்ச்சிபூர்வமா அவர் ஒரு உள்ளார்ந்த ஒரு கோட்பாடுகளோட அ ப அ உள்வாங்கிட்டு தவறாக பயன்படுத்தாதங்க. தவறாக பயன்படுத்திறாத எதிர்க்கிறார். தவறாக பயன்படுத்தக்கூடிய மக்கள எதிர்க்கிறாரு. அவர் சொல்லியிருக்க தத்துவங்கள் இந்த மாரி. மெர்சி ஆஃப் பிலாசபின்றது வேற. அதே மாரி வாட் இஸ் ப்ராப்பர்ட்டின்றதே ரொம்ப தெளிவா சொல்லியிருக்காங்க. ஆனா, நீங்க மக்களாகிய நீங்கள் வந்து இந்த விஷயங்கள தவறா பயன்படுத்துறீங்க. அப்ப தவறாக பயன்படுத்துறது வந்து அந்த கருத்து சுதந்திரத்த, அந்த கருத்துக்கள வந்து தவறான மக்களுக்கு வந்து தவறான முறையில கொண்டு போய் சேர்க்கக்கூடிய ஒரு சூழலா இருக்கு. அப்படி இந்த தவறான சூழல்கள் ஏற்படும்போது, சமூகமானது வேற நிலையில தவறான பாதைக்கு திரும்பி செல்லப்படும். அப்ப அந்த சமூகமானது தவறான வழியில போகும்போது, மக்களுக்கு எந்த ஒரு கருத்துக்களும் சரியான இருக்கிற வாழ்க்கை முறையும் சரியா இருக்காது அப்படின்றத தெளிவா தெரிஞ்சுகிட்டு, அவரு மறுபடியும் அத எதிர்க்கிறார். அந்த தவறாக பயன்படுத்தக்கூடிய செயல்பாடுகளையும் எதிர்க்கிறாரு. அப்ப அந்த எதிர்த்த பின்னாடி மறுபடியும் அத விட்டு வெளியேறி என்ன செய்றாரு, பாரிஸ்ல ம் அ வந்து என்ன செய்றாரு, மார்க்ஸ் தன்னோட தன்னுடைய நெடுநாளைய நண்பர் ஒருத்தர கண்டுபிடிக்கிறார். அந்த நெடுநாளைய நண்பர் யாருன்றா, ஃபிரெட்ரிக் ஏஞ்சல்ஸ். அந்த ஃபிரெட்ரிக் ஏஞ்சல்ஸ் கண்டுபிடிச்சு, அவரோட சந்திப்பின்பால பாட்டாளிகளின் துயரத்த ஏஞ்சல்ஸும், மார்க்ஸுக்கும் நல்லபடியா புரிஞ்சு, அவங்க என்ன செய்றாங்க, அடுத்து வரக்கூடிய காலகட்டங்கள்ல நம்ம இணக்கமா செயல்பட்டு, ஒரு புரட்சிகரமான சுதந்திரவாதிகளான ஒரு சுதந்திரமான ஒரு செயல்பாடுகளுக்குள்ள மக்கள கொண்டு வரணும். அப்ப அதுக்கு என்ன செய்யணும் அப்டின்னா, புரட்சிகர சுதந்திரவாதியான மார்க்சு சமதர்ம கொள்கைவாதிகள் அப்டின்னு சொல்லக்கூடிய ஒரு அளவுக்கு நம்ம செயல்படணும் அப்டின்ட்டு, ஏங்கல்ஸும் அவரோட தத்துவங்களும், அவரோட அ அம் அ உடனும் அவங்களோட இன்டராக்ஷன் ஊடாட்டங்களும், அப்புறம் அவங்களோட தனித்துவமும், இண்டிவிஜுவாலிட்டியும், அப்புறம் அவங்களோட தத்துவமும், அதுக்கூட அரசியல் நிலைப்பாடுகளும், அப்புறம் அரசியல் நிலைப்பாடு பற்றிய விமர்சனங்களும் நெறைய செஞ்சு, அப்ப மக்கள வந்து ஒருமித்த கருத்துக்குள்ள கொண்டு வராங்க. இவர முக்கியமா இதுல சொல்லப்போனோம்னா, 1843ல இருந்து இவரோட செயல்பாடுகள் அந்த முதல்ல அ அ 17 வயசுல லா காலேஜ்ல போய் அங்கருந்து லால இருந்து படிச்சுட்டு, அதுல வந்து அவங்கள புரட்சிகரமான செயல்கள் செஞ்சதுனால, அவர வந்து ஒரு விரிவுரையாளராக்க தகுதியா இருந்து அவர வந்து அவர ஏத்துக்கிற பட்சத்துல, அத விட்டு அவர் வெளியில வந்து, அதுக்கு அடுத்தாக்குல வந்து அவர் மற்ற புரட்சிகள்ல அவரோட வேற மதமான இதுல ஈடுபட்டு, அதுலேருந்து மேலோங்கக்கூடிய அந்த ஏஞ்சல்ஸ்க்கு வந்து, அதுக்கடுத்து வேற சிந்தனைகள ஹேகனோட சிந்தனைகள கவரப்பட்டு, அதுக்கடுத்து மறுபடியும் வந்து அவரு டாக்டரேட் படிக்கிறாரு. டிஃபரன்ஸ் பிட்வீன் நேச்சுரல் பிலாசபி அண்ட் டாக்ட்ரின் அந்த பட்டத்த வாங்கிட்டு, அதுக்கு பின்னாடி வந்து பொருளாதார சூழல்னால வந்து அவரால எ அந்த தத்துவங்கள்னால அவரு பண்ண முடியாதனால, அதுக்கடுத்து தலைமை பதிப்பகத்துக்கு வந்து, அது ஒரு ரஷ்யன் அ அ ரென்சே ஸ்ட்ரேட்டாங் அப்படின்ற அந்த அந்த புரட்சிகர பத்திரிகைக்கு வந்து அவரு தலைமை பதிப்பாளரா இருந்து, அதுலருந்து மறுபடியும் வந்து ஒரு அங்க வந்து அவரோட தனித்துவம் இருந்தனால அவங்க தாக்கு பிடிக்க முடியாம மறுபடியும் அவர வெளியில வந்து, அதுக்கடுத்து அவர் புரட்சிகர பதிப்பகத்துல வந்து அவர் மறுபடியும் ஒரு பதிப்பாசிரியரா வந்து அவர் சேர்ந்து, அதுக்கு அடுத்தபடியா மத்த விவசாய மக்கள பத்திய ஒரு தெளிவான சிந்தனை ஏற்படுத்தி, அவங்களோட உரிமைகளுக்காக பாடுபட்டு, அப்ப மரத்த வெட்டக்கூடிய ஒரு சட்டங்கள் இருந்தும், ஆனா அவங்களோட உரிமைகள அ வ செய்யக்கூடிய விஷயத்தையே வந்து அவர்கள திருடர்களா சித்தரிக்கப்பட்டது. திருடர்களா அவங்கள பாவிக்கப்பட்டு, வே அவங்களுக்கு தண்டனை குடுக்கக்கூடிய இடங்கள்ல எல்லாத்தையும் இவர் கவுண்டர் பண்ணி, அந்த மக்கள காப்பாத்துறதுக்கான எல்லா விஷயங்களையும் பாடுபட்டு, அதுக்கான ஒரு சில கட்டுரைகள எழுதி, அதனால இவர் வெளியிட போய் அவருக்கு வந்து இவரு நெறைய தொந்தரவுகள் வர, அந்த வேலையிலிருந்து இவரு துரத்தி அடிக்கப்பட்டு, அந்த வேலையும் இழந்துட்டு, அதுக்கடுத்து ஒரு காலகட்டங்கள் வரும்போது 1843ல ஏஞ்சல் இவங்க ஜென்னிய திருமணம் செய்து, அங்கிருந்து என்ன செய்றார் மறுபடியும் ஆ வெளியில வராரு. அங்கிருந்து வெளியில வந்த பின்னாடி என்ன செய்றாரு, ஸ்பிரிட் ஆஃப் லா அண்ட் சோசியல் கான்ட்ராக்ட்ன்ற ஒரு கருத்து ஒற்றுமை உள்ள, ஒரு கருத்து சுதந்திரம் உள்ள ஒரு பல புத்தகங்கள் இந்த மாதிரியான ஒரு 100 புத்தகங்களுக்கு மேல அவரு படிக்கிறாரு. படிச்சதுனால அவர் என்ன செய்றாரு, மறுபடியும் வந்து ஜெர்மனியில வேலை கிடைக்கும்ன்ற ஒரு நம்பிக்கையில அங்க போறாரு.
அங்கேயும் தனக்கு சரியான இது கிடைக்கலன உடனே தன்னோட மனைவியோட பிரான்சிற்கு மறுபடியும் போறாரு. அங்கருந்து பாரிஸ்ல இருந்து ஒரு 4 நல்ல பிரெண்ட்ஸ்கள் கிடைச்சனா, அவங்களோட எழுத்துக்களால கவரப்பட்டு, அந்த நாடு அங்கருந்து நாடு கடத்தப்பட்ட ரஷ்ய புரட்சியாளர் மக்களுக்கும், ஜெர்மானிய சமதர்ம கொள்கையும் 2யும் ஒப்பிட்டு பார்க்கும்போது, இவங்களுக்கு என்ன மாரியான ஒரு தொடர்புகள ஏற்படுத்த முடியும்ன்றத தெளிவா சொல்லி, அதுக்கு அடுத்தபடியா மார்க்ஸ் ஒரு சமதர்ம கொள்கைவாதி அப்படின்றத ரொம்ப தெளிவா சொல்லக்கூடிய அளவுக்கு வேலை செஞ்சிருக்காரு. அதுல டட்ச் அந்த பிரான்சிஸ் ஜெபர்டான் என்ற அந்த பத்திரிகையில வெளியிட்ட விஷயங்கள்ல பிரித்தானியல அந்த இதில வந்து வாட் இஸ் ப்ராப்பர்ட்டி, அதுக்கு அடுத்தபடியாக மிசரி ஆஃப் பிலாசபி, இந்த அவருடைய அவருடைய நல்ல சிந்தனையான நண்பர்கள் மூலமாக அந்த எழுதப்பட்ட புத்தகங்களும், இவரும் அதில கான்ட்ரிபியூட் பண்ண விஷயங்களும், பொருளாதார சொடர்கள வந்து மிக தெளிவா எதிர்க்கக்கூடிய சுரண்டல்கள வந்து ரொம்ப எதிர்க்கணும் அப்படின்றத அதில வலியுறுத்தி சொல்லியிருக்காரு. அப்புறம் பாரிஸ்ல வந்து மார்க்ஸ் தன்னுடைய நெடிய நண்பர்களான ஏஞ்சல்ஸ பார்க்குறாரு. அந்த ஏஞ்சல்ஸ் மூலியமா பார்த்து பாட்டாளிகளின் துயரத்துக்கும் ஆ என்னென்னலாம் செய்யலாம்ன்ற ஏஞ்சல்ஸும், மார்க்சிஸும் 2 பேரும் சேர்ந்து ஒரு நல்ல புரிதல ஏற்படுத்தி, அவங்களுக்குள்ள ஒரு பல வகையான விஷயங்கள செய்றாங்க. அதன் மூலமா புரட்சிகரவாதிகள் அப்படின்ற ஒரு மிகப்பெரிய தாக்கத்த ஏற்படுத்தக்கூடிய ஒரு இவங்கள ஒரு சிந்தனைவாதிகளா சித்தரிக்கப்பட்ட காலகட்டத்தில, இவங்க என்ன உள்ளார்ந்து நினைக்கிறாங்கன்னா, ஊடாட்டங்களும், தனித்துவம், தத்துவம், அரசியல் நிலைகள் இத பற்றிய வெளிப்படையா விமர்சனம் செய்யக்கூடிய அளவுக்கு இவங்க மிகப்பெரிய ஒரு அறிவுஜீவிகளா வாழ்ந்திருக்காங்கன்றது இந்த காலகட்டத்தோட முக்கியமான விஷயங்கள். அது மட்டும் இல்லாம, இந்த விஷயங்கள முக்கியமா சொல்ல போகும்போது, அதுக்கு அடுத்த காலகட்டம் 1844ல வரும்போது, கேகலின் அ அப்படின்றவரு அவரோட கருத்துப்படி கருத்து வடிவமானது என்ன ஆகுதுன்னா, அ அந்நியமாக்குதல். அத எப்படி சொல்லணும்னா, அந்நியமாக்குன்றத விட ஏலினேஷன். மக்கள வந்து இவங்கள உள்நாட்டுக்குள்ள உள் மக்களாக உள் சுதந்திரவாதிகளா இருக்கவங்களவே, இவங்க வந்து அந்நியர்கள், இவங்க வந்து வேற மாரியானவங்க, இவங்க இந்த நம்ம மக்களுக்கு அ உள்ள இருக்கக்கூடிய மக்கள் கிடையாது. இவங்க விலக்கி வைக்கப்பட்டவர்கள், ஏலியனேட்டட் குரூப் அப்படின்றத அந்நியமாக்கப்பட்டவர்கள்ன்ற அந்த கருத்து வடிவத்த கொண்டு வராரு. ஏன்னா, அந்த மாரி ஆக்கப்பட்டவங்களுக்கு என்ன மாரியான இடர்பாடுகள், அந்த மாரியான மக்கள எப்படியெல்லாம் அவங்க கையாள்றாங்க அப்படின்றத மிக தெளிவான விஷயங்களுக்குள்ள கொண்டு வராங்க. அப்ப அந்த நவீன மனிதர்களின் மன வேறுபாடுகள், என்ராச்மென்ட்ஸ், எஸ்ட்ராச்மென்ட்ல வந்து அவங்க மன வலிமை, அவங்க மன வேறுபாடுகள வந்து எவ்வளவு புழுக்கங்களுக்குள்ள அவங்க வாழ்ந்துட்டு இருக்காங்கன்றத சொல்லக்கூடிய காலகட்டங்கள அவ்வளவு நல்ல தெளிவா அதுல சொல்லியிருக்காங்க. ஆனா, இத்தகைய கருத்துக்கள் 2மே இந்த கருத்துக்கள் எல்லாமே அந்த அவரு வாழ்ந்த காலகட்டங்கள்ல, அவங்க இருந்த காலகட்டங்கள்ல ஏத்துக்கிறவே இல்ல. எப்ப வரைக்கும்? 2ஆம் உலகப் போர் வரைக்கும் யாருமே இந்த ஏலியனேஷன பத்தியோ, எஸ்ட்ராச்மென்ட்ட பத்தியோ யாருமே ஏத்துக்கிடக்கூடிய மனநிலையில இல்ல. 1844வது வருஷத்துல ஹோலி ஃபேமிலி என்ற நூல மறுபடியும் வெளியிடுறாரு. ஆனா, அது அந்த புத்தகத்த அந்த அந்த இந்த 2 கருத்துக்கள ஏத்துக்கிட்டாலும் 2ஆம் உலகப் போருக்கு முன்னாடி ஏத்துக்கிட்டாங்க கண்டிப்பா. ஏன்னா, உள்நாட்டுக்குள்ளேயே வந்து ஒரு அந்நியனா பார்க்கிறது. உள்நாட்டுக்குள்ள இருக்கவன வந்து மாறு மன வேறுபாடுகளோட அவன பார்க்கிறது. இவன் வந்து இது கீழ்நிலையில உள்ளவன். இவனுக்கு நமக்கு சம்மந்தம் இல்ல. இவனுக்கு நம்ம எந்த வகையிலயும் நம்ம உதவிகரமா இருக்க வேண்டிய அவசியம் இல்ல. அவன் வேற ஒரு அ இனத்தை சார்ந்தவன்ற மாரியான அந்த போக்குகள் இருந்திருக்கு. அந்த இதெல்லாம் இருந்துச்சு அப்படின்னு சொன்னாக்கா, அந்த காலகட்டத்தில யாருமே நம்பல. ஆனா 2ஆம் உலகப் போர் வந்த பின்னாடி தான், ஓஹோ! இப்படியும் இருந்ததுனால தான் இந்த 2ஆம் உலகப் போர் வந்துச்சோ! அப்ப கார்ல் மார்க்ஸோட விஷயங்கள் எல்லாமே இந்த ஏலியனேஷனும், எஸ்ட்ராச்மென்ட்டும் உண்மையான கருத்துகள். இத நம்ம பின்பற்றணும்னு பிற்காலத்தில அத ஏத்துக்கிறாங்க. அதுக்கு அடுத்த அதே காலகட்டத்தில 1844ஆம் ஆண்டு என்ன செய்றாரு, "தி ஹோலி ஃபேமிலி" என்ற நூல வெளியிடுறாரு. தி ஹோலி ஃபேமிலி. அப்ப புனிதமான குடும்பம். புனிதமான குடும்பத்த பற்றிய ஒரு நூல் வெளியிடுறாரு. அப்ப அந்த நூலானது மிகப்பெரிய அளவுல ஒரு தாக்கத்த மக்கள் மத்தியில ஏற்படுது. வாட் இஸ் என்ன குடும்பம் என்றால் என்ன? அந்த குடும்ப அமைப்புகளுக்குள்ள என்னென்ன மாரியான உறவு முறைகள், எவ்வளனா மாரியான ஒரு இணக்கங்கள், என்ன மாரியான ஒரு பரஸ்பர அ அ அன்புகள், அ அவங்களுக்குள்ள ஏற்படக்கூடிய ஒரு ஒரு உள்ளார்ந்த உணர்வுகள் எல்லாத்தையும் அதுல தெளிவா அத சித்தரிச்சிருக்காரு. அப்ப அது சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாமே, இப்படி இருந்தா தான் மனுஷன் மனிதனாக வாழ முடியும் அப்படின்றத ரொம்ப தெளிவா அந்த புத்தகத்துல, இந்த ஹோலி ஃபேமிலில எழுதியிருக்காரு. அதுக்கு அடுத்தபடியா 1855ஆம் ஆண்டு மிசரி ஆஃப் பிலாசபி. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். மிசரி ஆஃப் பிலாசபி என்ற நூல பிரெஞ்சு மொழியில
வெளியிட்டாரு. அந்த மிசரி ஆஃப் பிலாசபில வந்து பிரெஞ்சு மொழியில எழுதும்போது, அந்த பிலாச ஒரு ஒரு அந்த அந்த தத்துவத்துக்குள்ள என்னென்ன வழிமுறைகள், எவ்வளவு ஒரு ஆழ்ந்த ஆழ்ந்த உள்ளார்ந்த ஒரு செயல்பாடுகள், உள்ளார்ந்த ஒரு மனநிலை, உள்ளார்ந்த மக்களுக்கு ஒரு போதிக்கக்கூடிய ஒரு கற்றல் அண்ட் கோட்பாடுகளோ சார்ந்த விஷயங்கள எவ்வளவு தூரத்துக்கு வெளிப்படையா சொல்ல முடியுமோ, அத அவர் சொல்லியிருக்காரு. அதுக்கு அடுத்தபடியா அந்த அ 1845ல மறுபடியும் வரும்போது, தொடக்கத்தில மார்க்ஸ் வந்து பாரிஸ்ல இருந்து வெளியேற்றப்படுறார். 1845ல பாரிஸ்ல இருந்து வெளியேற்றப்பட்ட பின்னருக்கு, அவரு பிரான்சுக்கு சென்று ஜெர்மானிய அகதிகளோட தொடர்பு கொள்றாரு. அப்ப பிரான்ஸ்ல முதல்ல அவர் என்ன செய்றாரு, பாரிஸ்ல இருந்து வெளிய வந்துறாரு. வெளிய தொரத்தப்படுறாரு. தொரத்தப்பட்ட பின்னாடி அவர் என்ன செய்றாரு, பிரான்சுக்கு போறாரு. பிரான்ஸ்ல இருந்து அங்க இருக்கக்கூடிய ஜெர்மனிய அகதிகள், அந்த அந்த பாரிஸ்லயே என்ன செய்றாங்க, ஜெர்மனிய அகதிகள் வந்து ஒரு சில பேர் அங்க இருக்காங்க. அவங்கள்ட்ட வந்து ஒரு நெருக்கமான ஒரு தொடர்பு ஏற்படுது. அந்த தொடர்பை ஏற்படுத்தின பிறகு, அவங்கள பத்திய அனைத்து விதமான அவர்களோட இன்னல்கள், அவங்களோட துயரங்கள், அவங்களோட கஷ்ட நஷ்டங்கள் எல்லாத்தையும் தெளிவா கேட்டுக்கிட்டு, அவர் என்ன செய்றாரு, அந்த அவங்களோட விஷயங்களுக்காக வச்சு, அந்த விஷயங்களவே உள்ளடக்கிய ஒரு புரட்சி இயக்கத்த தோற்றுவிக்கிறாரு. அப்ப அந்த புரட்சிகர இயக்கத்துல வந்து தோற்றுவிச்ச பிறகு அந்த தோற்றுவிச்சு அதிலேயே அவரும் இணைந்து செயல்படும்போது, அதுல சேர்ந்த பின்னாடி ஜெர்மானியன் அண்ட் பெல்ஜிய இந்த மக்கள் 2க்கும் இடையே உடைய தொடர்பு ஏற்படுத்துது. அப்ப தொடர்பு கொண்டு மார்க்ஸ் ஜெர்மானிய உழைப்பாளர்கள் கல்வி சங்கம். அவர் என்ன செய்றாரு, மார்க்ஸ் என்ன செய்றாரு, ஜெர்மானிய உழைப்பாளிகள் உழைப்பாளிகள் கல்வி சங்கம் அப்படின்ற அத தொடர்பு கொண்டு, அந்த தொடர்புகளின் மூலமாக அ அதனுடைய தலைமையிடம் லண்டன்ல இருக்கின்றத, அங்க அந்த லண்டன்ல இருந்தவங்க அவங்களையும் தொடர்பு கொண்டு, அது பொது உடைமை கழகம். அது ஒரு பொது உடைமை கழகம் அப்படின்றதுக்குள்ளார அவங்க ரொம்ப தெளிவா கொண்டு வராங்க. அந்த பொது உடைமை கழகத்துக்குள்ளார அ அது என்ன சொல்ல போனா கம்யூனிஸ்ட் மேனிஃபெஸ்டோ. நம்ம ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன். கம்யூனிஸ்ட் மேனிஃபெஸ்டோ. அந்த 1848 உள்ள அந்த கம்யூனிஸ்ட் மேனிஃபெஸ்டோ என்ற அறிக்கைய தயாரிச்சாரு. அந்த தயாரிச்ச இதிலிருந்து அந்த பிரெஞ்சு புரட்சி வெடிப்புக்கு சில நாட்கள் முன்பாக லண்டன்ல வெளியிடப்படுது. அந்த அந்த லண்டன்ல ஒரு புரட்சி வெடிக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்ச நாட்களுக்கு முன்னாடியே அது வெளியிடப்பட்டது. அப்ப வெளியிடப்பட்ட உடனே இது 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 வந்து என்னது இதுவரை உள்ள சமூகத்தோட வரலாறு, வகுப்பு போராட்டங்கள் வரலாறு, அந்த 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 அறிக்கையின் மூலமாக அ வாசகமாக ரொம்ப தெளிவா சித்தாந்தங்களோட ரொம்ப தெளிவா பின்பற்ற அ வாசகமா வெளிவந்த உடனே, மார்க்ஸ் மற்ற படைப்புகளின் மூலம் முன்னுரி அ மு முன்னுரிமை அதாவது முன்னுரிமையாக அமைந்தது. மற்ற பதிப்பகங்கள், மற்ற செயல்பாடுகள், மற்ற ஒரு அ அவங்க குடுக்கப்பட்ட கருத்துகளோட பிரதிபலிப்புகள், பிரதிகளோட தாண்டி, இவரு குடுத்த பிரதிகள், இவரு குடுத்த வந்து ஒரு செயல்பாடுகள், இவரு குடுத்த வந்து கருத்துகள் எல்லாமே மிகப்பெரிய அளவுல அங்க வந்து ஒரு மக்கள் மத்தியில ஒரு பெரிய தாக்குதத்த ஏற்படுத்தி, மார்க்ஸ் எழுதுனா, அவர் எழுதக்கூடிய புத்தகங்கள் மிக வலிமையானது. மார்க்ஸ் குடுக்கக்கூடிய தத்துவ செயல்பாடுகள் மிக வலிமையானதுன்ற ஒரு முன்னுரிமைய குடுக்கக்கூடிய அளவுக்கு இவர் வந்து என்ன செஞ்சிருக்காரு, ஒரு படைப்புகள குடுக்குறாரு. அதுக்கு அடுத்தபடியா 1848ல ஜெர்மனிய புரட்சி தோற்றுவித்த உடனே, அவர பிறப்பிடத்திற்கு வந்து அங்கிருந்த எதிராக பணிபுரிந்த மக்களு, அப்புறம் ஜெர்மானிய புரட்சி தோல்வியுற்ற பிறகு மார்க்ஸ் நாட்டை விட்டு வெளியேற்றப்பட்ட பிறகு, மறுபடியும் பாரிஸ்ல இருந்து திரும்பி, அவருடைய எழுத்துக்களால் மூலமாக மறுபடியும் புரட்சியர தூண்டிவிடப்பட்டு, மறுபடியும் அவர் வந்து ஒரு 1 வருஷம் கழிச்சு, பிரெஞ்சு அரசாங்கம் அவர பாரிஸை விட்டு வெளியேற அ வறு வற்புறுத்தி வெளியேற்றிய பின்பு, லண்டன் சென்று வாழ்க்கையில இறுதி பகுதிய கழிக்கிறாரு. இதுதான் அவரோட வாழ்க்கையில ஏற்பட்டக்கூடிய ஒவ்வொருவரோட அவருடைய செயல்பாடுகள். கடைசி அப்போ 1848ல அவருக்கு இறுதி காலகட்டத்த நெருங்கும்போது, அவரோட படைப்புகள்ல வந்து என்னென்ன மாரி அழுத்தமான, புரட்சிகரமான விஷயங்கள ரொம்ப தெளிவா சொல்லணுமோ, அதெல்லாம் ரொம்ப தெளிவா அங்கங்க அ கோடிட்டு காமிச்சு, அவரோட ஃபாலோயர்ஸ்களுக்கு எந்த இடத்துலலாம் எவ்வாறெல்லாம் ஒரு சிறப்பா மிக்க ஒரு விஷயங்கள சொல்லணுமோ, அது தத்துவத்திலருந்து பின்வாங்காம இருக்க முடியுமோ, அந்த மன வலிமைய எவ்வளவு தூரத்துக்கு ஆணித்தரமா சொல்ல முடியுமோ, அதே மாரி சமூக பின்பற்றலுக்கு எவ்வளவு தூரத்துக்கு சொல்ல முடியுமோ, இதுல எல்லாத்தையுமே ரொம்ப தெளிவா அவர குறிப்பிட்டிருக்காரு. அப்ப மார்க்சிச தத்துவங்கள் வந்து
இ அந்த காலகட்டத்திற்கு மட்டுமல்ல, எக்காலத்திற்கும் இது தேவை. அதுவும் முக்கியமாக உழைக்கும் வர்க்கத்துக்கு மிகவும் அவசியம். ஆ மேல்தட்டு மக்கள் என்று சொல்வதை விட, முதலாளித்துவ மக்களையோட ஒரு கொடுங்கோல்லேருந்து ஒரு முற்றுப்புள்ளி வைக்கப்பட்ட ஒரு கட்டத்தில ஏற்படுத்தக்கூடிய ஒரு தோற்றுவிக்கப்பட்ட ஒரு சுருக்கமா நம்ம இன்னும் சொல்லப்போனா, முதலாளிகளுக்கு எதிரானது மட்டும் இல்லாம, முதலாளியோட செயல்பாடுகளுக்கு எதிராகவும், உழைப்பாளர்களுக்கு கிடைக்க வேண்டிய சட்டபூர்வமாக கிடைக்க வேண்டிய அவருடைய உரிமைகளுக்கும், அ அ உரிமைகளை பாதுகாப்பதற்காகவும் தோற்றுவிக்கப்பட்ட தோன்றிய ஒரு பிதாமகன் என்று இவரை போற்றப்படுகிறது. ஆகவே கார்ல் மார்க்ஸோட கோட்பாடுகள் என்றளவும் மேலோங்கி இருக்கின்றது. உழைக்கும் வர்க்கத்துக்கு தேவை என்பது இது உள்ளார்ந்து சொல்ல முடியும். இதுக்கு உள்ளார ஏதாவது உங்களுக்கு கருத்துக்கள் வேற ஏதாவது இருக்கும்னா, மெயில் ஐடி இங்க இதுல குடுத்துருப்பாங்க. அதுக்கு அனுப்புங்க. அதுக்கான உங்களுக்கு தேவையான விளக்கங்களை அளிக்கப்படும் என்று கூறி, வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.